நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கும் விசித்திரமானதல்ல. வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பயணத்திலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் நான் இதை மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, இல்லவே இல்லை, நிச்சயம் இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். ஏன்? கோவில் கூடாது என்பதற்காகவா? கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக. இந்த மாதிரி மாசான டயலாக் வச்ச படம் தான் பராசக்தி படம். அப்பேற்பட்ட படத்தோடைய டைட்டில விட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அது இப்பேற்பட்ட காலத்துல, இந்த காலத்துல எந்த மாதிரியான ஒரு கதைக்களமா அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த படத்துக்கு, அதே டயலாக்ல வர மாதிரி புதுசான வழக்கும் ஒண்ணு கிடையாது. அதை சந்திக்கிற சுதா கோங்கராவும் புதுசானவங்கலாம் கிடையாது. ஆல்ரெடி அந்த இறுதி சுற்று அப்படின்ற படத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கதை, அந்த கதை என்னோட இது, எனக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வழக்கு போட்டிருந்தாங்க. அது பெருசா பேசப்படல, அது அப்படியே அமைங்கிருச்சு. இன்னொரு பக்கம் கதை திருட்டு அப்படின்ற வழக்கு. எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி சமூகம் பேசக்கூடிய, கத்தி படத்துல கோபி நாயனார் போட்டாரு, அந்த கதை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதோடைய ஒரு விளைவா தான் இன்னைக்கு கதை திருட்டு அப்படின்ற ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இதுல இப்படி ஒரு வழக்கு போட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணை இயக்குனர் அண்ணா ராஜேந்திரன்றவர் தான். 2010 இந்த கதையை ரிஜிஸ்டர் பண்ணதா அவர் சொல்லியிருக்காரு. கோர்ட்லயும் வழக்கு போட்டிருக்காரு. 2024 இந்த பராசக்தி படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கம்முன்னு இருந்துட்டாரு. 2025 ஜனவரியிலே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுறாரு. எங்க அந்த சங்கத்திலே கேஸ் போடுறாரு. இது என் கதை மாதிரியே இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. ஆனா அவங்க சங்கத்துல இருக்கிறவங்க யாரும் எதுவும் கண்டுக்கல. இவர் இந்த கேஸ் போட்ட மனுவில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 நான் அந்த கதையை எழுதிட்டேன், அதை நான் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கேன், பல தயாரிப்பாளர்கள் கிட்ட என் கதையை நான் கொடுத்திருக்கேன். அதுல சேலம் தனசேகர் இருந்தா என்ன பண்ணாருன்னா, சூர்யா கிட்ட இந்த கதையை கொடுத்திருக்காரு. அவரு அப்படியே எடுத்து சுதா கோங்கரா கிட்ட கொடுத்து என் கதையை அவங்க திருடிட்டாங்க. அவர் அந்த சூர்யா நடிச்சு புறநானூறு அப்படின்னு வெளிவர வேண்டியதுதான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அப்புறம் அதர்வா அவர்கள் நடிச்சு சுதா கோங்கராவுடைய இயக்கத்துல மிக பிரம்மாண்டமா இன்னைக்கு வள்ளுவர் கோட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பராசக்தியோட அந்த படத்தோடைய அங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஷோக்கு வச்சிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு வரலாறு மிக்க ஒரு கதையா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கான ஒண்ணு பண்ணதில்லை. ஆனா இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதுவும் 1965 நடந்த மொழிக்காக இறந்தவர்கள் பலருடைய வரலாறுகளை எடுத்து அதுக்காக போராடினவங்களுடைய வரலாறு தான் செம்மொழி கதையும் இதுவும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வழக்கு போடுறாரு. இந்த வழக்குல வந்து விசாரிச்சு 2 கதை என் கதை தான், எனக்கு அந்த உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் அவர்கள் கேட்கிறாரு. இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கேஸை விசாரிக்கிற SM சுப்பிரமணியம் என்ற நீதிபதி அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ள இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த கதையை செம்மொழின்ற கதையும் பராசக்தின்ற கதையும் ஒரே கதைக்களமா, இதை விசாரிச்சு அதுக்கான ஆய்வுகளை பண்ணி ஒரு டீம் அமைச்சு கொடுத்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்துக்கு ஒரு பக்கம் ஆணை கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இது சம்பந்தமா எந்த விதமான ஆதாரங்களையும் கொடுக்காம இருக்காரு இயக்குனர் ராஜேந்திரன் அவர்கள். இந்த பராசக்தி அப்படின்னு வரும்போது இது ஏன் இவ்வளவு சர்ச்சைக்குள்ளாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல விஜய்க்கு இந்த துப்பாக்கியில இருந்து ஆரம்பிச்ச விமர்சனங்கள், சர்ச்சைகள், இந்த சர்ச்சையில இருந்து விஜயோட பீக் லெவல் ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயோட பாணியிலேயே வளர்ந்துகிட்டு வர்றாரு. முதல்ல குழந்தைகளை கவர்றது, அப்புறம் குடும்ப ரசிகர்களை கவர்றது, அப்புறம் இளைஞர்களை கவர்றது, இந்த மாதிரியான வழியில வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவாகவே இவர் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு பக்கம் சூர்யா ஏன் இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஏன்னா புறநானூறுன்னு வந்திருக்க வேண்டியது மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது. ஆனா சூர்யாவுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தோல்வி படங்களா வந்துகிட்டு இருக்கு. சூர்யா இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்திய எதிர்ப்பு சார்ந்தது, இந்திக்கு ரசிகர்கள் எல்லாருமே வந்து தன்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனாலதான் சூர்யா வந்து இதுல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நம்ம பல இடத்துல பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது. சூர்யா அப்படி பண்ணக்கூடியவரா? அது என்ன ஏதுன்றத சூர்யா தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சி ரொம்ப அசுர வளர்ச்சியா ரொம்ப சீக்கிரமாவே வந்துகிட்டே இருக்காரு. கதைகள் தேர்ந்தெடுக்கிறது அவ்வளவு நேர்த்தியாவும் அவ்வளவு பக்குவமாவும் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல மிஸ் ஆகுது, கதை டவுன் ஆகுது, பிரின்ஸ்ன்ற படம் வந்து பெருசா ஓடலன்றப்ப போன வாட்டி மிஸ் ஆயிருச்சு, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு ஸ்டேஜ்ல ஏறி தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவருடைய வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க அந்த தொலைக்காட்சியிலிருந்து அவர் வளர்ந்த வளர்ச்சியே வந்து ரொம்ப அசுர வளர்ச்சி, பயங்கரமா வளர்ந்துகிட்டே வர்றாரு. போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் மில்லர்ன்ற படம் வந்துச்சு, அயர்லாந்து. யாரு வளர்த்து விட்டாரோ, நம்ம அப்படி சொல்ல முடியாது, அவருடைய திறமையில தான் வளர்ந்தாரு. அடையாளம் பெருசா அப்படியே மாசா அடையாளம் காட்டப்பட்டார், தனுஷ்க்கு எதிராகவே வந்து நின்னாரு அப்படின்னு போன வருஷம்.
இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னொரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு. துப்பாக்கி கொடுத்தவர் கையிலேயே துப்பாக்கிய எதிரா நீட்டி காட்டியிருக்காரு அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பராசக்திக்கு பல விமர்சனங்கள் வந்தாலும், பராசக்தி எந்த அளவுக்கு விமர்சனங்களையும் சமூக ரீதியில இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றத்துக்கான விமர்சனங்கள சந்திச்ச ஒரு கதைக்களமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கதைக்களத்துல சிவகார்த்திகேயன் எந்த மாதிரி நடிச்சிருக்காருன்றதையும் நம்ம பார்க்கணும். இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறாருன்றத பார்க்கணும். ஆனா நீதிமன்றம் இங்க என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஜனவரி 28ஆம் தேதிக்கு தள்ளி வச்சதுக்கான காரணம், என்னுடைய கதை செம்மொழி படத்துடைய கதை தான் இப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது இல்லவே இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் வாதிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கான ஆதாரங்கள் குடுக்குறாங்க. ஆனா இந்த சங்கங்கள் எழுத்தாளர்கள் சங்கம் இன்னும் எந்த விதமான ரிப்போர்ட்டும் குடுக்காதனால அப்படிலாம் தடை விதிக்க முடியாது. ஏன் இது 2024 அனௌன்ஸ்மென்ட் பண்ணதானே. இத்தன நாளா வழக்கு போடாம இப்ப ஏன் வந்து போட்டுருக்கீங்க? இது சரியான ரீசனா எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் விஜயோட கடைசி படம் வருது. அது ஓடக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்க்குறாங்களோன்னு ஒரு சர்ச்சை கிளம்பிக்கிட்டு இருக்கு. நமக்கு எதுவும் தெரியாது பாத்துங்க. வெளிய தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குமோன்ற ஒரு காரணத்தினால நீதிபதி அத பண்ணாரா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த கதைக்களம் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை? இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் கதைக்களமா மாத்துறதுல சுதாகோங்கராவ் மிகவும் நேர்த்தியாவே பண்ணக்கூடியது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது சூரரை போற்றுன்ற படம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ, இறுதி சுற்றுன்ற படம் எந்த அளவுக்கு வெற்றியை காண்பிருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்குன்றதெல்லாம் நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சது தான். இப்படி இந்த பராசக்தி சிவகார்த்திகேயனுக்கு பெரிய வெற்றி படமா அமையுமா? இல்ல ஜனநாயகனோட கிளாஷ் ஆகி டவுன் ஆகுமா? இல்ல மக்கள் மத்தியில விமர்சன ரீதியா எந்த அளவுக்கு கொண்டு போகுது, எத்தனை பேருக்குள்ள மொழி உணர்வை ஊட்ட போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். தயவு செய்து வெயிட் பண்ணி பாருங்க. பராசக்தி வருமா வராதா? நன்றி.